வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், ஒருவர் பலி, 11 பேர் படுகாயம். உணவு வாங்க வந்த பொதுமக்களை சுடச் சொன்னார்கள். காசாவில் கொடூரம், இஸ்ரேலிய வீரர்கள் வாக்குமூலம். காசா போர் நிறுத்தம் குறித்து ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. அயதுல்லா ஹமேனி உயிர் என்னால் தப்பியது, ட்ரம்ப் தெரிவிப்பு. கனடாவுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் உடனடியாக நிறுத்திய ட்ரம்ப். பாகிஸ்தானில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 18 பேர், 7 பேர் உயிரிழப்பு. பஸ் மீது லொரி மோதி கோர விபத்து, 19 பேர் பலி. மத்திய கிழக்கிலிருந்து இலங்கை திரும்பியவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. அமெரிக்காவின் மற்றொரு அதிரடி அறிவிப்பு. போருக்கு தயாராகும் பிரித்தானியா, போர்க்கால அவசர எச்சரிக்கை மணி சோதனை தொடர்பான விரிவான செய்திகள். தெற்கு லெபனானின் பரந்த பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தொடர்ச்சியான தீவிர வான்வழி தாக்குதலை தொடர்ந்து ஒருவர் கொல்லப்பட்டதோடு 11 பேர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலிய தாக்குதலை லெபனான் பிரதமர் நவாப் செலாம் கடுமையாக கண்டித்து எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், இஸ்ரேலின் இந்த தாக்குதல் லெபனானின் தேசிய இறையாண்மையும் நவம்பரில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஏற்பாடுகளையும் அப்பட்டமாக மீறுவதாக கூறியுள்ளார். காசாவில் பாலஸ்தீன மக்கள் மீது தினமும் துப்பாக்கிச்சூடு நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து முக்கிய தகவல்கள் வெளியாக உள்ளன. அதாவது, உணவு வாங்குவதற்கு வரிசையை நீக்கும் பொதுமக்கள் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்த சொல்லி தங்கள் தளபதிகள் உத்தரவிட்டிருப்பதாக இஸ்ரேல் வீரர்கள் இஸ்ரேலிய செய்தி ஊடகமான ஹாரெட்ஸுக்கு தெரிவித்துள்ளனர். போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, உடை உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை வழங்கும் பணிகளை காசா மனிதாபிமான அறக்கட்டளை செய்து வருகிறது. இது ஒரு அமெரிக்காவின் அமைப்பாகும். இந்த அமைப்பின் மூலம் உதவிகளை பெறுவதற்காக வரிசையில் காத்திருக்கும் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் படையினர் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறார்கள். மேலும் தற்போது இந்த குற்றச்சாட்டை ஹாரெட்ஸ் செய்தி ஊடகம் உறுதி செய்திருக்கிறது. இந்த ஊடகத்துக்கு பேட்டியளித்த இஸ்ரேல் வீரர்கள், நாங்கள் டேங்கிகளில் இருந்தும் இயந்திர துப்பாக்கிகளாலும் சுட்டுள்ளோம், கையெறி குண்டுகளையும் வீசியுள்ளோம். பாலஸ்தீனர்கள் மீது கண்மூடித்தனமாக சுட எங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதவி தேடி வந்தவர்களில் பலர் முதியவர்கள், பெண்கள் மற்றும் அடிப்படை தேவைகளை தேடி வந்த குழந்தைகளும் இருந்துள்ளனர். எனவே GHF மூலம் உணவு விநியோகிக்கப்படும். ஆனால் எந்த நேரத்தில் விநியோகிக்கப்படும் என்பது சரியாக தெரியாது. பெரும்பாலும் நள்ளிரவு 1 மணிக்கு உணவு விநியோகம் தொடங்கும். உணவு கிடைக்கிறது என்றவுடன் மக்கள் மொண்டியடித்துக் கொண்டு வருவார்கள். கூட்டம் அலைமோதும். ஒரு கட்டத்தில் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் வேறு இடத்துக்கு நகர்த்தவும் வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் கண்ணீர் புகை குண்டுகள் பயன்படுத்தப்படுவதற்கு பதிலாக இயந்திர துப்பாக்கிகளை நாங்கள் பயன்படுத்தினோம். பொதுமக்கள் நிராயுதபாணி என்றும் தெரிந்தும் கூட இஸ்ரேலிய வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் என ஹாரெட்ஸ் செய்தி ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரேலிய வீரர்கள் கூறியுள்ளனர். இந்த உணவு விநியோக மையம் ஒரு படுகொலை களம். அதிகாலை பனிமூட்டத்தின் போது பொதுமக்கள் கூடுவார்கள். நாங்கள் அவர்களை நோக்கி சுடுவோம். தினமும் குறைந்தது 5 பேராவது கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று இஸ்ரேலிய வீரர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பெயர் குறிப்பிடப்படாத விரும்பாத இந்த வீரர்கள் ஆயுதங்கள் பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதனாலேயே அதிருப்தியடைந்து இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். மே மாதம் இறுதி தொடங்கி இன்று வரை உணவுக்காக காத்திருந்து கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை மட்டும் 549 மட்டுமல்லாது 4066க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று காசா அரசு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அரசாங்கங்களின் ஆதரவுடன் உருவாக்கப்பட்ட இந்த GHF அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து செயல்படவில்லை என்றும், நடுநிலையான மனிதாபிமான கொள்கைகளின்படி செயல்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசா போர் நிறுத்தம் அடுத்த வாரத்துக்குள் எட்டப்படும் என்று அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி காசா மோதலில் 1 வாரத்துக்குள் போர் நிறுத்தம் எட்டப்படும் என்று தான் நம்புவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஹாங்கோ ருவாண்டோ ஒப்பந்தத்தை கொண்டாடும் ஓவல் அலுவலக நிகழ்வில் போர் நிறுத்தம் நெருங்கிவிட்டது என்று நம்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான விரோத போக்கை முடிவு கொண்டுவர முயற்சிப்பதில் ஈடுபட்டுள்ள சிலருடன் தான் இப்போதுதான் பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஈரான் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியை நான் படுகொலையிலிருந்து காப்பாற்றினேன், ஆனால் அவர் நன்றி இல்லாமல் செயல்படுகிறார் என அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். இஸ்ரேலுடனான மோதலின் போது ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா ஹமேனி எங்கு தஞ்சம் புகுந்திருந்தார் என்பது தனக்கு தெரியும் என்றும் மரணத்திலிருந்து அவரது உயிரை காப்பாற்றியதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் தங்களுக்கு அச்சுறுத்தல் என்று கூறி கடந்த ஜூன் 13ஆம் தேதி அன்று இஸ்ரேல் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியது. பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடுத்தது. ஈரான் விஞ்ஞானிகள், ராணுவ தளபதிகள் சிலர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டனர். தொடர்ந்தும் கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தையும் ஈரான் தாக்கியது. இதனைத் தொடர்ந்து பின்வாங்கிய ட்ரம்ப் ஈரான் இஸ்ரேல் இடையே 12 நாள் போர் முடிவடைந்ததாக அறிவித்தார். இதை இரு நாடுகளும் தாமதமாக ஏற்றன. மோதல் குறித்து பேசிய ஹமேனி, ஈரான் இந்த போரில் வெற்றி பெற்றதாகவும் அமெரிக்காவின் கன்னத்தில் ஈரான் அறைந்துவிட்டதாகவும் பொதுமக்களுக்கு உரையாற்றினார். ஈரான் மீண்டும் அணு ஆயுதங்கள் தயாரிக்க முயற்சித்தால் அதை தடுப்பதற்காக அங்குள்ள முக்கிய இடங்களை குறிவைத்து குண்டுகள் வீச தயங்க மாட்டேன். அந்த நாட்டின் உயர்மட்ட தலைவர் எங்கே தங்கியுள்ளார் என்பதையும் எனக்கு தெளிவாக தெரியும். ஆனால் உலகின் சக்தி வாய்ந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் அவரை கொல்ல அனுமதிக்க மாட்டேன் எனவும் எச்சரிக்கையோடு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை இலக்காக கொண்டு வரிக் கொள்கையை அமல்படுத்த கனடா முயற்சிப்பதனால் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். எல்லை வழியாக கொண்டு செல்லப்படும் பொருட்களுக்கான புதிய கட்டணங்கள் எதிர்வரும் வாரத்தில் அறிவிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் ஆற்று வெள்ளத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் அடித்து செல்லப்பட்டனர். இதில் 7 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ளவர்களை தேடும் பணி இடம்பெற்று வருகிறது. பாகிஸ்தானில் ஹைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள ஸ்வாட் பள்ளத்தாக்கு பகுதிக்கு சுற்றுலாவுக்கு வந்த 18 பேர் ஆற்றில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டனர். அவர்களில் 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. எகிப்து நாட்டின் மினோபியா மாகாணம் அர்ப் அல் சன்பாஷா கிராமத்திலிருந்து 22 தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு நேற்று காலை பஸ் சென்று கொண்டிருந்தது. ஐஷ்மோன் என்ற பகுதியில் சென்றபோது சாலையில் எதிரே வேகமாக வந்த லொரி பஸ் மீது மோதியது. இந்த கோர விபத்தில் பஸ்ஸில் பயணம் செய்த 19 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக இஸ்ரேலில் பணிபுரியும் மற்றும் நாட்டிற்கு திரும்ப விரும்புவோருக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சினால் இந்த சிறப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி மறுநுழைவு விசாவுடன் நாட்டிற்கு வந்தவர்களின் விசாக்களின் செல்லுபடி காலத்தை வரும் மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க அந்நாட்டின் மக்கள் தொகை மற்றும் குடிவரவு ஆணைக்குழு முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கான சர்வதேச விமானங்கள் இப்போது மீண்டும் தொடங்கியுள்ளதனால் மறுநுழைவு விசாவில் நாட்டுக்கு வந்தவர்கள் மறுநுழைவு விசா காலம் காலாவதியானாலும் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை இஸ்ரேலுக்கு வேலை வாய்ப்புக்காக திரும்பலாம் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் கூறப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் தொடர்புடைய பொறுப்புக்கூறல் தொடர்பில் செயல்படுத்தப்பட்டு வந்த சுமார் 24 திட்டங்களுக்காக அமெரிக்கா நிதி வழங்கல் நடவடிக்கையை நிறுத்துவதற்கு வெள்ளை மாளிகை பரிந்துரைத்துள்ளது. அதன்படி நிதியுதவியை நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ள திட்டங்களில் ஈடுபட்டுள்ள நாடுகளில் இலங்கை, ஈராக், சிரியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளும் அடங்குவதாக செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. பிரித்தானியா அரசாங்கம் போருக்கு தயாராகுமாறு எச்சரித்துள்ள நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பிரித்தானியாவில் அவசர எச்சரிக்கை அமைப்பை சோதிக்க முயற்சி முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு இறுதியில் அலைபேசி உட்பட அனைத்து கருவிகளிலும் அவசர எச்சரிக்கை மணி சோதனை முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த 2023 முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்ட இந்த திட்டமானது அருகில் உயிருக்கு ஆபத்து இருந்தால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்வதாகும். போர் மூலம் அபாயம் ஏற்பட்டால் பிரித்தானியா தாக்கப்படும் நெருக்கடி இருப்பதாக பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்த நிலையிலேயே தற்போது மீண்டும் அவசர எச்சரிக்கை சோதனை முன்னெடுக்கப்பட உள்ளது. அது மட்டுமின்றி மத்திய கிழக்கில் போர் சூழல் அதிகரித்துள்ள நிலையில் அணு ஆயுத நாடுகள் வலுக்கட்டாயமாக தலையிடும் சூழலில் பிரித்தானியாவில் அவசர எச்சரிக்கை சோதனை முன்னெடுக்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.